இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 2வது இல்ல 4ஆம் பகுதியா இருக்கட்டும். இந்த 4ஆம் பகுதியில கோவில் அமைப்ப நம்ம பார்ப்போம். இது வந்து உள் பிராகார அமைப்பு. அ வெ இது வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில உள்ளது வந்து இன்னும் பிரம்மாண்டமா சொல்லலாம். அத நான் அப்புறம் சொல்றேன். இத முடிச்சுட்டு அத கடைசியா சொல்றேன். வழக்கம் போல வந்து விநாயகர், அதுக்கப்புறம் வந்து கொடிமரம், பீடம், நந்தி. சரிங்களா? இது 3 கூட இல்ல. 2 நிலை ராஜகோபுரம் தான். அது மண்டபம், அர்த்த மண்டபம். சொல்றேன். இது ரொம்ப நம்ம சொல்கிற மாதிரியே ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை. இருந்தாலும் வாங்க, சிவபெருமானை காட்ட வேணாம். அதை நான் தனியாக ஃபோட்டோ ஏதாவது இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இதுதான் சிவலிங்கத்தோடைய இடம். அது எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அதை மாதிரி எடுக்கக்கூடாது ஆக்சுவலாக அப்படின்னாங்க. சரின்னு நானும் அதோட இப்போ கொஞ்சம் நிறுத்திக்கிட்டேன் அதை. ஏன் அந்த மரபை நம்ம மீறிக்கிட்டு. அதுக்கப்புறம் சண்டிகேசர், கணபதி, அப்புறம் நால்வர். இந்த நால்வரும் பொதுவாக நால்வர் வந்து நேராக வந்து நடராஜரை தான் வழிபடுவாங்க. ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் வலுவூரார், அந்த யானையை உரிக்கிற தலை இருக்க அந்த கோளாறு பார்த்தீங்களா, அவரை வழிபடுறாங்க. ஏன்னா அதுவே வீரட்டம். ஏன்னா நடராஜரே வீரக்கோலம் தான், நடனம் கோலம், ஆனால் வீரக்கோலம். அதே மாதிரி இதுவும் வீரக்கோலம். இந்த கோவிலில் சற்று வித்தியாசமானது. நால்வர் வந்து இந்த கோவிலில் வலுவூராரை வழிபடுறாங்க, நடராஜர் அல்ல. அதுக்கப்புறம் வழக்கம் போல் வந்து நாயன்மார்கள். பரவாயில்ல, இங்கே ஒவ்வொரு நாயன்மார் பேரும் எழுதி அவங்களுடைய பிறந்த அந்த குரு பூஜை எப்போங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நாகர்கள், அப்புறம் விநாயகர், தான விநாயகர், ரொம்ப இருட்டில் வச்சுருக்காங்க. கற்பக விநாயகர். பொதுவாக இந்த விநாயகர் இங்கே வைப்பாங்க தான். அது கோட்டை அமைப்பில் இப்படி தான் வைக்கணும் ஆகம விதிப்படி. இப்போ குரு பகவான். இப்போ பாருங்கள், குரு பகவானுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த சிற்பம் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்களேன், அந்த அந்த இந்த சிற்பத்தை கவனிங்களேன். அந்த இந்த சிற்பம் இருக்குல்ல, இதுவே வந்து இதுதான் அந்த கோலம், அவர் யானையை உரிக்கிற அந்த கோலம். அதை கூட அந்த சிற்பத்திலே வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய கோவிலில் இந்த கஜமுகன் இந்த யானையை உரிக்கிறத நான் ஏற்கனவே இந்த திருப்பாலந்துறை கோவில் காட்டியிருப்பேன், அதில் கூட சொல்லியிருப்பேன். அவர் தான் இந்த கோவில் இறைவன். அப்புறம் லிங்கோத்பவர், பெருமாளும் விஷ்ணுவும் 2 பேரும் வழிபடுற மாதிரியே வச்சுருக்காங்க. இங்கே பீடம் வச்சுருக்காங்க. சில கோவிலில் தான் இந்த பீடத்தை பார்க்க முடியுது, நிறைய கோவிலில் வச்சுருக்க மாட்டாங்க இந்த மாதிரி. அப்புறம் நாகர்கள். ஒவ்வொரு நாகர்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். அவங்களோட டிசைன்ஸ் அந்த வச்சதும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் தவ்வை, பிடாரி, கணபதி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7 கன்னியர்கள்னு சொல்லப்படுற பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, இவங்க 7 பேரும் வழிபட்ட லிங்கங்கள் இது வரைக்கும். இதுக்கப்புறம் வந்து 5 பூதங்கள். பிருத்வின்னா என்னது, ஆகாயம். அது வாயுன்னா காற்று, தேயுன்னா பிருத்வினா நெருப்புன்னு நினைக்கிறேன், அப்புனா நீர், அதுன்னு தெரியும். தேயுவா பிருத்வினா தான் நெருப்புன்னு நினைக்கிறேன். ஆமாம், பிருத்வினா நெருப்பு, அப்புனா நீர், தேயுனா நிலம், வாயுனா வந்து காற்று, ஆகாயம், நாகர். 5 பேரும் வழிபட்ட லிங்கம் இருக்குது. அப்புறம் பைரவர். இதுதான் விமானம். இப்போ கும்பாபிஷேகம் நடக்க போகிறதுங்கிறதுனால அப்படி வச்சுருக்காங்க. நிறைய கல்வெட்டு இருந்திருக்குங்க, அது காலப்போக்கில் அழிஞ்சிருக்கு. பொதுவாக நான் இதை சொல்ல மறந்துட்டேன். பொதுவாக வந்து இங்கே தானே லிங்கோத்பவர் இருக்கார். இங்கே தானே லிங்கோத்பவர் இருப்பார். அவருக்கு நேராக தானே முருகன் இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க இங்கே முருகன். அதுக்கப்புறம் இங்கே தனியாக பாலசுப்ரமணியன்னு அவருடைய சிலை வச்சுருக்காங்க. அப்புறம் மகாலட்சுமி. அதான் அந்த கோவிலோடைய வரலாறுங்க, அது அப்படியே வச்சுருக்காங்க.
8 வீரட்ட தலங்களில் ஒன்று. இப்போ நம்ம திருக்கடையூர் அதில் அது மாதிரி இதில் ஒரு தலம் இது. அதுக்கப்புறம் துர்க்கை அம்மன், மூலநாதர், எவ்வளோ பெரிய சிவலிங்கம் பாருங்கள். அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர். இது அவ்வளோதான் விஷயங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. வழக்கமாக எல்லா கோவிலையும் உள்ள மாதிரி தான். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை சொல்லிக்கிறேன். இது வந்து இப்போ இந்த அமைப்பை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இது நடராஜரோட அந்த பொன் வேய்ந்த கூரை, அது நடராஜர் இருப்பார்ல அங்கே, அது என்ன சிதம்பரத்தில், அதே மாதிரி. ஆனால் ஆக்சுவலாக இது எல்லா கோவிலையும் இந்த மாதிரி வைப்பாங்க. இது வந்து நடராஜர் இருக்கிறதுக்கான அடையாளம். ஆனால் இந்த கோவிலில் நடராஜர் கொஞ்சம் தள்ளி இருக்கார். அப்படி பார்க்கும்போது இது வந்து வலுவூராருக்கான இதாக வச்சுருக்கலாம். நடராஜர் சபையை வலுவூராரும் சேர்ந்து இருக்கிறத வச்சுருந்துருக்கலாம். அதுதான். ஏன்னா வலுவூராருக்கு இங்கே தனி உற்சவ மூர்த்தி தானே வருது, அதனால் இது வலுவூரார். அம்பாளுக்கு தனி சன்னதி. இந்த கோவிலில் வந்து சனீஸ்வரன் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து மன்னிப்பு கேட்க, அவர் ஏதோ தவறு செஞ்சதுக்காக மன்னிப்பு கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோவிலில் மட்டும்தான் சனீஸ்வரன் வந்து வில்லு வச்சுருக்கார். வில்லேந்திய சனீஸ்வரன் இந்த கோயிலில் மட்டும்தான். இதை பாருங்க, ஒரு கையில் வில்லு வச்சுருக்காரு பாரு. ஒரு வழக்கம் போல் பைரவர், சூரியன், சந்திரன் இவங்கெல்லாம். இப்போ நவகிரகத்துக்கு வரும். வழக்கமாக நவகிரகம் நான் பார்க்குறது வருவேன். சூரியன் இந்த பக்கம் நிற்கிறாரா, சந்திரன் அந்த பக்கம் இருக்கார் பாருங்க. சூரியனும் சந்திரனும் ஒரே திசையை பார்க்குறாங்க, நேருக்கு நேர் பார்க்கல. சூரியனும் சந்திரனும் ஒரே திசையை பார்க்குறாங்க இப்படி. அதே மாதிரி இங்கே நல்லா கவனிங்க, சூரியனும் சந்திரனும் இது வந்து ஒரு அடையாளத்தை நமக்கு குறிக்குது. பொதுவாக சூரியனும் சந்திரனும் திரும்பி நிற்பாங்க. இவர் இந்த பக்கம் நிற்கிறாருன்னா இவர் இந்த பக்கம் நிற்பார். ஆனால் சனி நிற்கக்கூடிய இடத்த சூரியன் பார்க்குறார். பார்வை அது, அதாவது இது எதை குறிக்குது அப்படின்னா, சூரியனுக்கு 7ஆம் பார்வை தான் உண்டு ஜோதிடத்தில். சனிக்கு 3, 7, 10ன்னு 3 பார்வை இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் சமசப்த பார்வையில் இருக்காங்க, அதாவது 7ஆம் பார்வையிலே இருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான் இந்த கோவிலோடைய அந்த பிளாட் குறிக்குது போல். இதெல்லாம் ஒரு குறியீடு, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க இதில் நமக்கு. எஸ். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது சூரியனா, இது சுக்கிரன், இது புதன். 3 கிரகமும் இப்படி இருக்குது பாருங்க, முக்கூட்டு கிரகங்கள் பக்கத்துலேயே இருக்கும் எப்போதுமே. சூரியன் புதன் சுக்கிரன் எப்போதுமே பக்கத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் குரு, சுக்கிரன், இது குரு, அடுத்து செவ்வாய். ஸோ இது ராகு கேது கிரகங்கள். அதில் இன்னொன்று நல்லா கவனிங்க, இந்த 3 கிரகங்களுமே இப்போ இது வந்து சுக்கிரன், இது சூரியன், இது சனி. இந்த 3 கிரகத்தையும் நல்லா கவனிச்சிங்கன்னா, இது ரெண்டும் ஒரு பார்வையில் பார்க்குது, இது பின்னாடி திரும்பி நிற்கிறாங்க பாருங்க சுக்கிரன். அதுதான் இங்கே எழுதி போட்டிருக்காங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இதை இந்த துணியை வச்சே கண்டுபிடிக்கலாம். துணியை வச்சு இது எந்தெந்த கிரகங்கிறது கண்டுபிடிக்கலாம். அதாவது இறைவனை நோக்கிய பார்வை வந்து 3 கிரகங்கள் பார்க்குது. இப்படி பார்க்குறாங்க. செவ்வாயும் கேதுவும் ஒரே பார்வையில் இருக்காங்க. குரு திரும்பி நிற்கிறார். அதாவது இங்கே பாருங்களேன், இது குருவா, அவர் நேராக யாரை பார்க்குறாரு பாருங்க, சனீஸ்வரனை பார்க்குறாரு. அப்படின்னா இது வந்து குரு சனியும் சப்த பார்வையில் இருக்காங்க, 7ஆம் பார்வையில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஆமாம், அப்படி இருக்காங்க. ஸோ இது ஒரு பிளாட் ஏதோ ஒன்று குறிக்குது, நமக்கு ஏதோ சொல்ல வராங்க இதில். ஸோ இது வந்து உள்ள சிவனோட கோட்டத்தில் உள்ளது. இதை வந்து சிவக்கோட்டம்னு சொல்லுவாங்க. அம்பிகையோட தனி சன்னதி வந்து திருக்காம கோட்டம்னு சொல்லுவாங்க. அதனால் தெரிஞ்சுக்கோங்க. அது வேணாங்க, நம்ம இறைவனோட சொல்ல வேணாம். ஆக்சுவலாக இன்றைக்கி பிரதோஷம், அதனால் இன்றைக்கி பயங்கர கூட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சகஸ்ரலிங்கேஸ்வரர். அதுக்கப்புறம் வந்து இது வந்து மண்டபங்க, அர்த்த மண்டபம். அதுதான் ஆக்சுவலி இறைவனோட கோலம், நல்லா பார்த்துக்கோங்க.
அவர் யானையை உரிக்கிறார் பார்த்தீங்களா, அது இப்படி தான் இருப்பார் உள்ள. அது ஃபோட்டோ தான் எடுக்க முடியாது, வீடியோவே எடுக்க முடியாது அங்கே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க இதுதான். இதில் வந்து சில பேரோட இது யாரோ ஒரு சிலை இருக்குது. இது நேராக ஒரு அம்பிகையை வழிபடுற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இங்கேயும் யாரோ ஒருத்தர் வழிபடுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அம்பிகையோடது. இதில் நல்லா கவனிச்சுங்க வைங்க, அது சிவனுடையது. இது வந்து அவங்க இறைவியோடதுங்கிறதுனால இவங்க இருவருமே ஒரே பார்வையில் ஒரே திசையை தான் பார்க்குறாங்க. இவரும் ஒரே திசையை பார்க்குறாரு, இறைவியும் ஒரே திசையில் பார்க்குறாங்க. அப்படின்னா என்னென்னா, பொதுவாக சிவனுக்கு நேர் எதிர்த்தாப்புல தான் அம்பிகையை வைப்பாங்க. ஆனால் நிறைய கோயில், இப்போ சில கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேர் திசையில் வைக்கிறாங்க. அதாவது சிவனுக்கு இடது பக்கத்தில் இருக்காங்க அம்பிகை. இறைவி பேர் வந்து இளங்கிளை நாயகி. இறைவன் பேர் வந்து வலுவுரா, இறைவி பேர் வந்து இளங்கிளை நாயகி. இது எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, இறைவி இது வந்து கல்வெட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா திருக்காம கோட்டம்னு சொல்லுவாங்க இறைவி. இவ்வளோதாங்க கோவில் அமைப்பு, இவ்வளோதான். வெளி அமைப்பை மட்டும் இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இது விமானம். ஸோ இது அவ்வளோதாங்க. இந்த கோவிலை பற்றி இப்போதைக்கு கல்வெட்டுகள் சார்ந்து நம்மளாக படிக்கும் போது, ஏன்னா இதனுடைய கல்வெட்டு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து தெரியாமலே இருக்குது. அதை பற்றி இணையதளத்துலேயும் ஒன்றும் பெருசாக இல்லை. தேடினேன், ஆக்சுவலாக நான் தேடினேன், ஒன்றும் கிடைக்கல. சரி, அதனால தான் நேர்லேயே நம்மளே வந்து பார்ப்போம்னு சொல்லி வந்தது. என் ஊர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் இந்த ஊரே. ஸோ அவ்வளோதாங்க இந்த கோவில் அமைப்பு. இது அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம போகணுன்னா இந்த வெளிப்பக்கத்தில் உள்ள அந்த கிணறு, அதை மற்ற அங்கே சிற்பங்கள் கொஞ்சம் இருக்குது, அதை தான் காட்டணும். இது அவ்வளோதான். இது 4ஆம் பகுதியாக இருக்கட்டும். இப்போ இது வந்து வெளிப்பகுதி, இதுதான் வெளிப்பகுதி. ஏதாவது கோவில், இதுதான் கோவில்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எதிர்த்தாப்பில் தான் இந்த குளம் இருக்குது. இந்த குளத்தை சுற்றி தான் நம்ம இப்போ கோவில் உள்ளேயே வரணும். ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய குளம் இது. குளத்தை வந்து நடுவில் வைத்து, இது வந்து நிறைய பேருக்கு ஆகாச குளம், பல பேர் வைக்கிறாங்க. அதாவது 5 குளங்களாக இருந்தது, ஒன்றாக இணைத்ததாக இதை தலைவரலாறு சொல்லப்படுது. பெரிய குளம். இந்த குளத்தை சுற்றி தான் நம்ம வந்து இந்த கோவிலுக்கே வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கோவில் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வெளியில் அந்த ராஜகோபுரத்துக்கிட்ட வந்து ஒரு 4-5 சிற்பங்கள் இருக்குது. அதை மட்டும் சொல்லிக்கிட்டேன், அவ்வளோதான். கோவில் வேலை முடிஞ்சிடுச்சு. ஆனால் ரொம்ப பெரிய கோவிலுங்கிறது. இது பாருங்க, இந்த மதில் சுவருடைய கன அளவை தான் நான் இப்போ அங்கே முன்னாடி சொல்கிறது. 342 350 கன அடி சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் இதுதான் மதில் சுவர். அதேமாரி ஒரு காலத்தில் சுவர் இருந்திருக்கு. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் சுவர் இருக்குது பார்த்திங்களா. இந்த பக்கம் சுவர்லாம் இடிஞ்சு போயிட்டு, சுவர் இருந்திருக்கு ஒரு நேரத்தில், இதெல்லாம் இப்போ இடிஞ்சு போயிட்டு. நம்ம சுற்றி தான் வரணும். இப்போ நான் போகிற வழிங்கிறதுனால இப்படி போகிறேன். இங்கே பாதை அவ்வளோவா நல்லா இருக்காது. ஆக்சுவலாக ப்ரொசீஜர் படி இப்படி தான் போகணும் நம்ம. இப்போ இங்கெல்லாம் சுவர் இருந்திருக்கு பாருங்க, இப்போ இல்லை. அதுதாங்க ராஜகோபுரம், 5 நிலை ராஜகோபுரம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த குளத்தை சுற்றி தான் நம்ம வரணும். இந்த குளத்தை அப்படி சுற்றி நம்ம வரணும். இது நான் 2-3 கோயிலில் தான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். அதாவது பொதுவாக கோவில் வந்து சுற்றி இருக்கும், குளம் வந்து சுற்றி இருக்கும். இல்லைன்னா கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா 3 குளங்கள் வந்து இருக்கும். இப்போ திருவெண்காடு கோவில்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் தான் குளம் நடுவில் இருந்தால், அதை தாண்டி தான் நம்ம கோவில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் தான் எனக்கு தெரிஞ்சு. வேறு ஏதாவது கோயில் இருந்தால் எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் ஊர் பக்கத்தில் இந்த மாதிரி கோவில் நான் இங்கே மட்டும்தான் பார்க்குறேன்.
எங்கே உட்காந்து என்னத்தை பேசணுங்கிற அவஸ்தையே கிடையாது. கோவிலுக்கு வந்தாங்கன்னா ஏதாவது நல்ல விஷயமா பேசினா கூட ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இல்லை என்னத்தை சொல்கிறதுனே தெரில. அங்கேயே நம்ம வந்து உள்ளே பார்த்திங்கன்னா கொடிமரம் பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். இங்கேயும் இருக்குது. இங்கே கொடிமரம் கிடையாது, வீடாக இருக்குது. வழக்கமாக பார்த்திங்கன்னா வீடாக இருக்கும். அதுக்கப்புறம் நந்தி இருக்கும், அவ்வளோதான். வியூ சூப்பராக இருக்கும். இங்கேருந்து ஃபோட்டோலாம் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் கோவில். இது குளம். ஸோ இதுதான், இது வந்து ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்தில் ஒரு சில விஷயங்களுக்கு அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இங்கே இந்த கோமுக்தீஸ்வரர், மாடு சிவனுக்கு பால் கறக்க அந்த கோமாதா இது. அப்புறம் வழக்கம் போல் பூத கணங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், விநாயகர் வந்து அந்த நர்த்தனம் ஆடுற அந்த சிற்பம். அதுக்கப்புறம் இது வந்து இது வந்து அந்த பிச்சாடனர் வகையை சேர்ந்தது. அதேமாதிரி இதுவும் பிச்சாடனர் ரூபந்தான். இது இறைவன் பிச்சாடனர் ரூபத்தில் இருக்கார். அவரை வந்து நேராக வந்து பெருமாளும் லக்ஷ்மி தேவியும் ஒரு இடையன் ரூபத்தில் வந்து வணங்குற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சிற்பத்தை கொஞ்சம் நல்லா கம்மி. அதே மாதிரி இது வந்து பிச்சாடன வடிவம். அதுக்கப்புறம் முருகன் இது இங்கே அவ்வளோதாங்க. இது பைரவர். இது வந்து இது பெண் தெய்வம் மாதிரி தான் தெரியுது, ஆனால் எந்த தெய்வம்னு சரியாக தெரியல. அவ்வளோதாங்க. இங்கே 2 சிவலிங்கம் இருக்குது. இது அவ்வளோதாங்க. கோவில் முழுக்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிச்சான்னு பார்த்தேன். சாமி கும்பிட்டுட்டு நம்ம திரும்பி வரணுமே சொல்லி அதுலேருந்து வந்து கடைசியில் இங்கே முடிச்சிட்டேன். ஸோ இதுதாங்க கோபுரம், ராஜநிலை கோபுரம். அவ்வளோதாங்க. இது தகவல் முடிஞ்சது. இது தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.